ஹலோ டாக் லவர்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம ட்ரைனிங்க்கு ஒர்க் அவுட் ரெடி ஆகிட்டுருக்கோம். இன்றைக்கி நான் யாரை ட்ரைனிங் கூப்பிட்டு போகிறேன்னா ஹெலனை மட்டும்தான் கூப்பிட்டு போகிறேன். நேகனுக்கு வந்து இன்றைக்கி ரிகவரி டே. மெயினாக அந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா ஒர்க் அவுட் பற்றி, எக்ஸசைஸ் பற்றி தான். எந்த டாக்ஸ்க்கு எப்போ வந்து எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த ஏஜ்லேருந்து, என்ன ப்ரீடு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன ஃபிட்னஸ் லெவலில் இருக்காங்க. ஸோ ஒர்க் அவுட்டு ட்ரைனிங் தரதுக்கு முன்னாடி இது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா டாக்குமே நம்ம தர முடியாது. ஏன்னா டாக்ஸில் வந்து ஒர்க்கிங் டாக், நான் ஒர்க்கிங் டாக் 2 இருக்குது. ஒர்க்கிங் டாக் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம பீகிள்லாம் ஒர்க்கிங் குரூப்பில் தான் வரும். பீகிள், டவர்மேனு, ராட்வெய்லரு, கிரேட் டேனு, பாக்ஸரு, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் டாக்ஸு. நான் ஒர்க்கிங் டாக்ஸ்னால் ஷிட்ஸு, சிவாவா, பக்கு, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இண்டோர் டாக்ஸ், வீட்டிலே வச்சுக்கிறது. அதுக்கு வாக்கிங் நிறையா தேவைப்படாது, நம்ம வீட்டு பக்கத்துலேயே கொடுத்துக்கலாம். இப்போ பீகிளுக்குலாம் நீ எக்ஸசைஸ் கொடுத்தா தான், லேப்ரடாரு, கோல்டன் ரெட்ரீவர்லாம் எக்ஸசைஸ் கொடுத்தா தான். இல்லைனா வந்து நாய் ஒபீஸ், ஈஸியாக வெயிட் போடுறாங்க, ஹார்ட் டிசீஸ், நிறையா போன் ஜாயின்ஸ் இஷ்யூ, இதெல்லாம் நிறையா வரும். அதனால் நீங்கள் வந்து ஃபுட்டு ரொம்ப முக்கியம், அதுக்கேற்ற ஒர்க் அவுட்டும் ரொம்ப முக்கியம். இப்போ ஏஜ் மெயினாக வந்து ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஏஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, டாக் வந்து 10 மந்த்ஸ்லேருந்து நார்மலாக ரோடு வாக் தரலாம். அப்புறமா அடல்ட் ஆயிடுது, ஒரு 14 மந்த்ஸ்க்கு மேலே பப்பி ஸ்டேஜ் முடிஞ்சு அடல்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரன்னிங்லாம் தரலாம், ஸ்விம்மிங் எடுத்துகிட்டு போகலாம், அதெல்லாமே நீங்கள் தரலாம். ஏஜ் அதே மாதிரி ப்ரீடு பற்றி நான் சொல்கிறேன், எந்த மாதிரி ப்ரீடுக்கெலாம் ஒர்க் அவுட் தரணுன்ட்டு. அதே மாதிரி அவங்க ஃபிட்னஸ் லெவல், ப்ரீடு வந்து நீங்கள் ஒர்க்கிங் குரூப்னால் கண்டிப்பாக ஒர்க் அவுட் கொடுத்தே கொடுக்கணும். நான் ஒர்க்கிங் குரூப் ஒர்க் அவுட் தேவைப்படாது. லாஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் லெவல். ஒரு டாக் இது ஒர்க்கிங்கோ நான் ஒர்க்கிங்கோ, அது ரொம்ப நாய் ஒபீஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்தோடனே ரொம்ப ஒர்க் அவுட்லாம் கொடுத்துடாதீங்க. நாய் வந்து கார்டியக் அரெஸ்ட் அந்த மாதிரி ரொம்ப ஒபீஸாக இருக்க நாயெல்லாம் இறந்துடும், ஹீட் ஸ்ட்ரோக்லாம் ஆகிடும். அதனால் வந்து அதுவுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். நார்மல் வெயிட்டு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரன்னிங்லாம் தரலாம். ஹை இன்டென்ஸ் ஒர்க் அவுட், ரன்னிங்கு, ஸ்விம்மிங் இந்த மாதிரிலாம் தரலாம். ஃபஸ்ட்டு வந்து வெயிட்டை வந்து கட் டவுன் பண்ணணும். இப்போ வந்து நான் ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் நான் வந்து பாருங்களேன், இப்போ பீகிளுக்கு 10 மந்த்ஸ்க்கு மேலே தான் ஒர்க் அவுட் தரணும். ஏன்னா வந்து அது 8 மந்த்ஸ் இல்லை 10 மந்த்ஸில் தான் அவங்களுக்கு போன்லாம் நல்லாவே டெவலப் ஆகிட்டு அவங்களுக்கு முடிகிற ஸ்டேஜ். அதெல்லாம் நான் போஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் என்னென்ன அவங்களுக்கு தரேன்னு வச்சுக்கோங்களேன், மீட்டு கூட அதை கம்பல்சரி பீஃபு, சிக்கன், எக் இந்த மாதிரி கொடுப்பேன். அது கூட சேர்த்து இந்த சப்ளிமெண்ட்டு நான் கொடுக்குறேன் நான் அடிஷ்னலாக. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க மசில் க்ரோத்துக்கும் அப்புறமா போன் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது அமினோ பூஸ்டன்ட்டு. இது உங்களுக்கு அமேசானில் கிடைக்கும், ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும், நியர்பை ஷோஸில் கூட, நியர்பை ஷாப்ஸில் எங்கேயாவது கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. பார்த்துக்கோங்க, நான் யூஸ் பண்ணுற சப்ளிமெண்ட் உங்களுக்கு போட்டிருக்கேன். இது மைபியோன்றது பேஸ்ட் மாதிரி இருக்கும். இதுவுமே போன் அண்ட் ஜாயின்ஸ்க்கு தான். நல்ல சப்ளிமெண்ட்.